ஓம் சரவணபவ. ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்ற திருவருணை தளத்தில் பாடப்பட்ட திருப்புகழைப் போல ஏறத்தாழ 16,000 பாடல்களை 14ஆம் நூற்றாண்டிலே இயற்றி அருளியவர் அருணகிரிநாதர். காலம் கடக்க கடக்க அவற்றில் சொற்பமே இங்கும் அங்கும் ஓலைச்சுவடிகளாக இருந்த காலகட்டத்திலே அத்திருப்புகழ் என்னும் அமுதத்தை அரும்பாடுபட்டு தேடி அச்சிட்டு முதல் சாதாரண மக்களும் அருந்தி மகிழும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பெரும் அறிஞர்கள் வடக்குப்பட்டு திரு வி.டி. சுப்பிரமணிய பிள்ளை அவர்களும் அவர் மைந்தர் திரு வ.சு. செங்கல்வராய பிள்ளை அவர்களும். இன்று நம் வாய்மணக்க திருப்புகழை பாடி பரவசம் அடைவதற்கு வித்து தமிழ் ஆய்வாளர் தணிகைமணி திரு வ.சு. செங்கல்வராய பிள்ளையின் கடின உழைப்பு. நமக்காக திருப்புகழை விளக்க உரையுடன் முதலில் தொகுத்து வழங்கி திருப்புகழை நமக்கு எட்டும் கனியாக்கிய திரு செங்கல்வராய பிள்ளையை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் இக்காணொளி வாயிலாக. தித்திக்கும் கனியுண்டு தேனுண்டு பாலுண்டு தேடாது என் உள்ளமே, உனை தேடினேன் என் செல்லமே முருகா என்பதற்கு உதாரணமாக முருகனின் புகழ் பாடும் திருப்புகழை தேடிச் சென்று முழு தொகுப்பையும் சேகரித்து 1894 முதலாவது பதிப்பை வெளியிட்ட திரு வி.டி. சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் இளைய புதல்வன் தணிகைமணி திரு வ.சு. செங்கல்வராய பிள்ளை. அன்றைய தென்னார்காடு மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் 1883ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் பிறந்த அவரது அன்னையின் பெயர் தாயாரம்மாள். திரு வி.டி. சுப்பிரமணிய பிள்ளை மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் தலைமை எழுத்தராக இருந்தார். அதனுடன் சைவத்தொண்டும் செந்தமிழ் தொண்டும் மாற்றிய சான்றோராக திகழ்ந்து பின்னாட்களில் வட்ட நடுவராகி பல ஊர்களுக்கு வேலை மாற்றம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. தாயாரம்மாள் சிவபக்தியில் சிறந்து விளங்கினார். பல தல புராண உரைநடை நூல்களையும் தேவார திருப்புகழ் பாடல்களையும் ஆழ்ந்து படிப்பவர். பிற மாதர்களுக்கும் சுவையோடு எடுத்து கூறும் வல்லமை பெற்றவர். இத்தகைய இறைபக்தியும் தொழில் பக்தியும் கொண்ட குடும்பத்தில் பிறந்து தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்பதற்கிணங்க தன் பெற்றோரை பணிந்தொழுகி வந்தார் தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள். இவரது பள்ளி பருவத்தை நாம் புரட்டி பார்த்தோமேயானால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் புறநானூற்றில் சிறப்புமிக்க வரிகளே நம் நினைவுக்கு வந்து போகிறது. காரணம், பள்ளி பருவத்திலே பல ஊர்களுக்கு இடம்பெயர்ந்து பல பள்ளிகளில் கல்வி கற்றியிருக்கிறார். இவரது தந்தையார் அரசு அலுவலராக இருந்ததால் பல ஊர்களுக்கும் மாற்றப்பட்டார். எனவே இவரது பள்ளி படிப்பும் பல ஊர்களில் நிகழ்ந்தேறியது. 1888 சேலம் மாவட்டம் நாமக்கல்லில் தன் 1ஆம் வகுப்பை தொடங்கிய பிள்ளை பின்னர் கும்பகோணத்தில் உள்ள பாணாத்துறை பள்ளியிலும் திருவாரூரில் உள்ள கழக உயர்நிலை பள்ளியிலும் படித்தார். 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் சமயத்திலே குடும்ப சூழ்நிலை காரணமாக தஞ்சையில் செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளிக்கு மாறினார். அதே ஆண்டில் இவருடைய தந்தையார் மதுரைக்கு மாற்றப்பட்டதால் மதுரையில் உள்ள நேட்டிவ் காலேஜில் 10ஆம் வகுப்பை தொடர்ந்தார். மொத்தமாக தம் 10ஆம் வகுப்பு கல்வி மட்டும் திருவாரூர், தஞ்சை, மதுரை என்னும் 3 மாவட்டங்களில் பிரித்து படித்திருக்கிறார் பிள்ளை. இவர் பின்னர் FA, BA ஃபிலாசபி மற்றும் MA தமிழும் பயின்றார். FA 2 ஆண்டு கல்வி மதுரையிலும், BA ஃபிலாசபி மற்றும் MA தமிழ் சென்னை மில்லர் கல்லூரியிலும் பயின்றார். இத்தனை இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பள்ளி முதல் கல்லூரி வரை அனைத்து படிநிலையிலும் முதல் வகுப்பிலேயே தேர்ச்சி பெற்ற பாராட்டுக்கு உரியவர் திரு தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை. அரசு தொடக்கப்பள்ளி தேர்வில் முதல் வகுப்பில் தேறிய இவர்
அரசு உயர் தொடக்கப்பள்ளி தேர்விலும் முதல் வகுப்பில் தேறியதைக் கண்டு மனம் மகிழ்ந்து இவர் தந்தையார் யாழ்ப்பாண பெட்டி ஒன்று பரிசாக கொடுத்தது நெகிழ்வான தருணம். பிறகு மெட்ரிகுலேஷன் தேர்விலும் முதல் வகுப்பில் தேறி அதற்கு பரிசாக சாங்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ரோம், ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து என்ற புத்தகங்கள் அடங்கிய 4 நூல்களை பெற்றார். BA வகுப்பில் பல்கலைக்கழகத்திலேயே முதலாவதாக இருந்தமையால் பிராங்க்லின் கெல் கோல்டு மெடல் என்னும் பல்கலைக்கழக தங்கப்பதக்கமும் சேதுபதி கோல்டு மெடல் என்னும் கல்லூரி தங்கப்பதக்கமும் பெற்ற இவர் BA வகுப்பில் தமிழிலும் முதலாவதாக தேறியவர். ஜூனியர் MA வகுப்பில் முதலாவதாக தேறினார். டெனிசன் வாக்ஸ், கேரல்ஸ் பிரெஞ்ச் ரிவல்யூஷன் வால்யூம் 3 என்னும் நூட்களை அதற்காக பரிசாக பெற்றார். சீனியர் MA வகுப்பில் நடைபெற்ற தமிழ் தேர்வில் முதலாவதாக தேறினார். இதற்காக ராம்நாத் ராணி தமிழ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கவும் பெற்றார். இப்படி பள்ளி கல்லூரி காலத்தில் இவர் பெற்ற பட்டங்களும் பரிசுகளும் பல. இவருடைய தமிழ் அறிவுக்கும் புலமைக்கும் காரணமாக இருந்த சில தமிழ் ஆசிரியர்களுள் ஒருவர் மதுரை நேட்டிவ் காலேஜில் இவரது தமிழ் ஆசிரியராக இருந்த ராகவையா. மகாமகோபாத்தியாய U.V. சாமிநாத ஐயர் அவர்களுக்கு எழுத்திலக்கணம் படிப்பித்த ராகவையாவிடம் கற்ற தமிழுக்கு பின்னாளில் பெருமை சேர்த்தவர் திரு செங்கல்வராய பிள்ளை அவர்கள். இவருக்கு BA வகுப்பில் வாய்த்த முப்பெரும் தமிழ் ஆசிரியர்கள் மறைமலையடிகளார், பரிதிமார் கலைஞர் என்னும் V. கோ. சூரிய நாராயண சாஸ்திரியார் மற்றும் கோபாலாச்சாரியார். இவர் பயின்ற வகுப்புகளில் எல்லாம் தமிழில் முதன்மையாக தேறினார். அதற்காக இவர் பெற்ற பாராட்டும் உதவித்தொகைகளும் ஏராளம். இவையெல்லாம் இவர்தம் தமிழ் புலமைக்கு கிடைத்த பரிசுகள் என்றே கூறலாம். பிற்காலத்தில் MA படித்த பொழுது தமிழுடன் மலையாளமும் படித்தார். தமிழிலும் மலையாளத்திலும் புலமை பெற்று விளங்கினார். விடுமுறை காலங்களில் கூட தம் தமையனாரிடம் வெண்பா, கட்டளை, கலித்துறை, பா வகைகளின் இலக்கணங்களை பயின்றார். தம் கைப்பட பாடல் ஒன்றை எழுதியும் காட்டினார். கண்ணனும் வேதனும் போற்று முருகா கவின்மணியே, விண்ணவர் கோன் தன் பதம் பெறச் செய்த செவ்வேலவனே, பெண்ணொரு பாகன் அளித்த குமரா பெருநிதியே, தன்னருளே பொழிதேவே தணிகை தயாநிதியே. என் தமையனாரே எனக்கு தமிழ் குரு. அவரே என் தமிழ் கண்ணை திறந்தவர். அவரால் வெண்பா இலக்கணம் தெரிந்தவுடன் விருத்தப்பாவின் இலக்கணம் எளிதாக விளங்கியது என்பார் தணிகைமணி. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்ற திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து இளமையிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய செங்கல்வராய பிள்ளையை பற்றி உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் கருத்தரங்கு நடத்தி தொகுத்து தந்த அவர்தம் பள்ளி கல்லூரி கால வரலாற்றையும் அனுபவங்களையும் அவர்தம் வெற்றிகளையும் இன்றைய மாணாக்கர்களுக்கு கொண்டு சேர்த்தோமேயானால் அவர்களின் தன்னம்பிக்கைக்கு ஊன்றுகோலாக அமையும் என்பதில் ஐயமில்லை. மாணவ மாணவியர்களுக்கு மட்டுமன்றி ஊர் விட்டு ஊர் மாறுவது மட்டுமல்லாது நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் மாறும் சூழ்நிலை அதிகரித்துள்ள இன்றைய காலகட்டத்தில் வாழும் நம் அத்துணை பேருக்கும் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம் குறிக்கோளை நோக்கி பயணித்தோமேயானால் பேரும் பெருமையும் நம்மை நாடி வரும், நம் லட்சியத்தையும் அடைய முடியும் என்று தன்னம்பிக்கையை தருகின்றது செங்கல்வராய பிள்ளையின் இளமைக்கால வாழ்க்கை வரலாறு. இதனைத் தொடர்ந்து அவரது வாழ்க்கையின் அலுவலக பணிக்காலம், ஓய்வுக்காலம், சமகாலத்திலே அவர் புரிந்த தமிழ் பணி, சிவப்பணி, திருப்புகழை நமக்கெடுத்து தந்த அரும்பணி, இன்னும் பல இறை பணிகளை பற்றிய பல்வேறு தகவல்களை அறிந்து பயன்பெற இணைந்திருங்கள் திருப்புகழ் அடிமை யூடியூப் சேனலுடன். வணக்கம்.